ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எலக்ட்ரிக்கல் தமிழா சேனல். நான் உங்கள் கிஷோர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேனல் போர்டில் 8 சிங்கிள் ஃபேஸ் மீட்டரும் ஒரு 3 ஃபேஸ் மீட்டரும் வரப்போகுது. அதுக்காக இன்றைக்கி பைப் எர்த்திங் பண்ண போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் பைப் எர்த்திங் எப்படி பண்ணணும், அதுக்கு என்னென்ன கேபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஃபுல் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எர்த் பைப் போகிறதுக்காக 2 மீட்டர் ஆழத்தில் சோக் பிட் போட்டு வச்சுருக்கோம். இந்த கேபிளோட சைஸ் பார்த்திங்கன்னா 10 ஸ்கொயர் mm கேபிள். நம்ம பண்ணுறது கெமிக்கல் பைப் எர்த்திங்கன்றதுனால கெமிக்கல் வந்து 25 kgsயில் 2 பேக் வாங்கியிருக்கோம். டோட்டலாக எர்த்திங் எலக்ட்ரோட் ராடு பார்த்திங்கன்னா 2 வாங்கியிருக்கோம். இதோட லென்த்து பார்த்திங்கன்னா 2 மீட்டரு டோட்டலாக. இப்போ நம்ம பார்த்துருக்க சோக் பீட்லேருந்து ஒரு 10 feet விட்டுட்டு இன்னொரு சோக் பீட்டும் போட்டிருக்கோம். நம்ம டோட்டலாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 2 பைப் எர்த்திங் பண்ணுறோம். ஏன்னா ஒன்று ஃபெயிலியர் ஆனாலும் ஒன்று நமக்கு யூஸ் ஆகும். இந்த 2 எர்த் ராடில் வரக்கூடிய 2 10 ஸ்கொயர் mm கேபிளையும் பேனல் போர்டில் லூப்பிங் பண்ணி வைப்போம். இந்த எர்த் ராடு மேலே என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஈகோ சேஃப்டி எர்த்திங் எலக்ட்ரோடுன்னு போட்டிருக்கு, ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு போட்டிருக்கு, கீழே மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்கு. இந்த எர்த் ராடில் ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்காக. இந்த எர்த் ராடு கூட கொடுத்துருக்கக்கூடிய கெமிக்கல் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த கெமிக்கல் பாருங்கள், வெறும் பவுடராக இருக்குது, ப்ரௌன் கலரில் இருக்குது. 10 ஸ்கொயர் mm வயரில் ரவுண்ட் டைப் லெக் அடித்து இது மாதிரி ப்ராப்பராக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் 2 எர்த் ராட்லேயும் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி நம்ம ப்ராப்பராக பண்ணும்போது நம்ம லூஸ் கான்டாக்ட் கூட இருக்காது. இப்போது இந்த சோக் பீட்டில் 25 kgs கெமிக்கல் பவுடரை நம்ம போட்டுடலாம். இது மாதிரி கெமிக்கல் பைப் எர்த்திங் நம்ம எங்கெங்கே பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல்ஸ்க்கு, அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு, ஜெனரேட்டர்ஸ் வர இடத்துக்கு, லிஃப்ட் ஏரியாஸ்க்கு நம்ம இது மாதிரி கெமிக்கல் பைப் எர்த்திங் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அப்போ தான் நமக்கு எர்த் கண்டக்டிவிட்டி நல்லா கிடைக்கும். பெரிய இண்டஸ்ட்ரியல்ஸ்க்கு, பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா 2 இல்லை 3 எர்த் பாயிண்ட் கூட வைப்பாங்க. அது மாதிரி வைக்கும்போது ஒரு எர்த் பாயிண்ட்லேருந்து இன்னொரு எர்த் பாயிண்ட்டுக்கு மினிமம் 3 மீட்டர்ஸ்லேருந்து 5 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ 2வது சோக் பீட்லேயும் கெமிக்கல் ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். இது மாதிரி ப்ராப்பரான கெமிக்கல் எர்த்திங் பண்ணுறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் எல்லாமே சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறதுலேருந்து நம்ம தவிர்க்க முடியும். இப்போ 2 சோக் பீட்லேயுமே தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் அடிக்கடி தண்ணி ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 1 year ஆஃப்டர் நீங்கள் செக் பண்ணும்போது எர்த்திங் உங்களுக்கு ப்ராப்பராக மேபி கிடைக்கலையானா அப்போ மட்டும் தண்ணி ஃபில் பண்ணாவே போதும். அடிக்கடி தண்ணி ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் வீடியோஸ் மேலும் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி.